இதுல நடுப்புற கொசுறு மாதிரி அரசி வேற. சை, எங்க போனாலும் நமக்கு அவமானத்தை தேடி கொடுத்துட்டாங்க. ஊரு பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கணுமாப்பா? அவங்க 1000 பேசுவாங்க. சரி, எடுத்துட்டு வேணா. அப்புறம் இப்படியே போச்சுன்னு வச்சுக்க, அந்த வீட்டுல நம்மளுக்கு எட்டமே எல்லாம் போயிடும்டா. நான் சொல்றது உனக்கு புரியாது, நீ நாவும் யோசிக்க மாட்டேன். இதோ பாரு, இன்னைக்கு ராஜு உள்ள வந்துட்டா, அப்படியே வந்து நீல கண்ணீர் வடிக்கிறா. அப்புறம் பின்னாடியே கோமதி வருவா, அவ ஆத்தாவை பார்த்து ஒரு நீல கண்ணீர் வடிப்பா. அப்புறம் ஒண்ணு ஒண்ணா மொத்த குடும்பம் உள்ள வந்துடும். அப்புறம் நமக்கான மரியாதை எங்க இருக்க போகுது? இது வரைக்கும் மொத்த சொத்தையும் நானும் அண்ணனும் தான் பாதுகாத்துட்டு வரோம். இப்ப கோமதி உள்ள வந்துட்டான்னு வச்சுக்க, 2 பங்கு 3 பங்கு ஆயிடும். எனக்கு என்னன்னா, அண்ணன் ராஜு கூட சேரக்கூடாது. அப்படி அண்ணன் சேர்ந்துட்டாருன்னா அண்ணன் பங்கு ராஜுக்கு போயிடும். என்னுடைய திட்டத்து பிரகாரம் அண்ணன் பங்கு என் பங்கு எல்லாமே மொத்தமா உனக்கு வரணும். இதுக்கு நடுப்புற எமோஷனல் சென்டிமெண்ட்னு ராஜு கோமதி உள்ள வந்துட்டா நம்ம திட்டம் ஒர்க் அவுட் ஆகாதுடா. இப்ப புரியுதுப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. டேய், உங்க அப்பா இருக்குல்ல, 24 மணி நேரமும் நான் மகளை நினைச்சியே உருகிட்டு இருக்கா. உன் பெரியப்பா ராஜு ஓடி போனதுல இருந்து கொஞ்சம் தெளிவா தான் இருந்தாரு. ஆனா இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது உனக்கு நல்லதில்ல, எனக்கு நல்லதில்ல. தாவது பண்ணி 2 குடும்பத்தையும் ஒன்று சேர விடாம பண்ணணும். அண்ணன் கடைசி வரைக்கும் ராஜு மேல கோவமாவே இருக்கணும், கோமதி மேலையும் கோவமாவே இருக்கணும். அந்த கோவத்தை தனியவே விடக்கூடாது. இது நடந்தா மட்டும்தான் மொத்த சொத்தும் எனக்கு வரும், எனக்கு அப்புறம் உனக்கு வரும். புரியுதா? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? ஏதாச்சும் பண்ணணும், பண்ணியே ஆகணும். மறுபடியும் எப்ப வருவ? வருவல்ல?